ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஓஎஸ் போடுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நானும் ஆன்லைனில் நிறைய வீடியோ பார்த்தேன். அது கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, அதான் நம்ம ஒரு கிளியராக ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லி போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் 10 64 பிட்னா 64 பிட் இல்லை 32 பிட்னா 32 பிட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. டவுன்லோட் டூல் நவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி வந்துட்டு நீங்கள் இப்போ புதுசாக போடுறீங்கன்னா அதை வந்து ஃபார்மேட் கொடுங்க. ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து வெளியிலேயே நீங்கள் வந்து ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அங்கேயே போயிட்டு ஃபார்மேட் கொடுத்து இது வருது இல்லைங்களா, இதில் வந்துட்டு FAT32 டிஃபால்ட் அப்படிங்கிறதுல வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபார்மேட் ஆகிடும். ஆனால் நான் இப்போ அது பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி NTFSல வச்சு ஒரு ஃபார்மேட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபைலில் வந்து இறக்கியிருக்கேன். அதனால எனக்கு அந்த ஃபைல் இப்போ தேவைப்படுது. 3 பென்ட்ரைவ் வந்து எனக்கு ஃபுல் ஆகிட்டதுனால நான் இதை வந்து ஃபார்மேட் பண்ணுறதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களோடது ஃபார்மேட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோல்டரும் டெலீட் ஆயிரும். அதே மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை ஃபார்மேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ எந்த லொக்கேஷனில் இதாயிருக்குன்னா என்னோட யூஎஸ்பியில் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, என்னோட இதில் வீடியோவும் மேலே இருக்கும். அந்த வீடியோ தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வீடியோவும் என்னமோ இருக்குது. அதனால அந்த வீடியோ நான் டெலீட் பண்ண விரும்பல. அது எனக்கு ஒரு செஷன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது, அதனால தேவைப்படுது. ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா பேக்கில் வந்து நான் தான் தெரியும். எஸ், வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து அக்செப்ட் மட்டும் கொடுத்துருங்க. இதில் வந்து கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பூட்டபிள் டைப் பென்ட்ரைவாக இதை வந்து அது மாற்றிடும். நீங்கள் வந்து உள்ள பென்ட்ரைவ் சொருகின உடனே அது வந்து பூட் மெனுவுக்கு வந்து போகும். அது மாதிரி ஒரு ஆட்டோ ரன் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்ஸ்டால் ஆகும். தனித்தனியாக அந்த ஃபைல் ஃபுல்லாத்தையும் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட யூஎஸ்பி டிரைவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த பேஜ்லேயே எல்லாமே வந்துடும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனால் நான் இதில் வச்சுருந்த அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஒரு 2 GB இதில் வந்து எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான செட்டப். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம எதில் சொல்லணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆகும். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு ஃபைல் வச்சுருந்தேன் இல்லையா, வீடியோ ஃபைலு. அந்த வீடியோ ஃபைலு ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் டெலீட் ஆயிடுச்சு. ஆனால் அதோட காப்பி என்கிட்ட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நான் லேப்டாப் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு F11 ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் விட்டுறலாம். இப்போ வந்து அப்படி உள்ளே போயிட்டு
கர்சர் பிளேடுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சாண்டிஸ்க்கு நான் வச்சுருக்க பென்ட்ரைவோட பேர். ஸோ நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா F11 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், அந்த பேஜ் வந்துச்சு. அந்த பேஜில் வந்துட்டு நம்ம இந்த யூஎஸ்பியை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணி விட்டோன்னா போதும், அதுவே வந்துட்டு திருப்பி ரீபூட் ஆகி அடிக்கும். அப்போ வந்து இந்த பேஜ் வந்து நின்றும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கட்டும், இதில் வந்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்தியா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அதுவும் இந்தியாவில் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து நிற்கும். இதில் வந்து அக்செப்ட் த லைசன்ஸ் இது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட். அப்கிரேடு வேணாம், கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதில் இது 14 GB 97 GB இருக்கா, இந்த மாதிரி ஹையஸ்ட் இதை எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இல்லையா? ஓகே, தேவையில்லாத பார்ட்டிஷன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்துட்டு 140 GB இருக்குது. இதில் ஒரு 97 GB இருக்கா? ஓகே, இது ரெண்டையும் தவிர்த்து இதையும் அதுதான் டெலிட் பண்ண முடியலையா? விட்டுருங்க. இதுவும் டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, டைரெக்டாக டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகலை. ஸோ வந்து அப்படியே விட்டுருலாம். நம்ம வந்து 140 GBலேயே வந்துட்டு போடலாம். 140 GBயில் வந்துட்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அன்அலகேட்டட் ஸ்பேஸ்னு அது. சரி, ஓகே, இதில் அலகேட் பண்ணி தான் பார்ப்போம். இதில் வந்துட்டு இதில் ஒரு 20 GB போடுங்க. ஜிபி கணக்கில் போகாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். அப்போ வந்து 20,000 GB போடுங்க. 20,000 MB. 1000 MBங்கிறது 1 GB. அப்போனா 2000 MBங்கிறது 2 GB இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து போட்டுருணும். அப்படியே கொடுக்கலாம். சுத்தம் எல்லாத்துலேயும் ஒரு இதை வச்சுருக்காங்க.
ஜிபிடி பார்ட்டிஷன் ஸ்டைலா? இப்போ தான் வந்து பழைய டேட்டா எல்லாம் டெலீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை கொடுத்தோன்னா ஆகும். ஓகே, இந்த பார்ட்டிஷன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போய் கூட நம்ம பார்ட்டிஷன் போட்டுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அந்த விண்டோஸ் செட்டப் தான் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு ஆட்டோ ரன் ப்ராசஸில். ஓகே, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நம்ம இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். அது ரீஸ்டார்ட் ஆகும்போது பென்ட்ரைவை விட்டோன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். பென்ட்ரைவ் எடுக்காம விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். I don't have internet கொடுங்க. Continue with limited setup. நேம் வந்து பிசிக்கு என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். மறுபடியும் கேட்குது. ஓகே, 3 செக்யூரிட்டி ஆன்சர் வந்துட்டு எதுனா கொடுக்க சொல்லுது. பெட் நேம் வழக்கம் போல் வந்துட்டு பெட் நேம் என்னென்னு கேட்குது. சுப்பிரமணி.
சுப்பிரமணி தான் வந்துட்டு ஓல்டு ஃபேமஸ் பேர், அதையும் நானும் போட்டுக்கிறேன். நேட்டிவ் யூ born, இது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி தான் கேட்குறாங்க. நான் வந்து இது வந்து சென்னையிலே கொடுக்க போகிறேன். சென்னை. மூணாவது எதனா ஒரு கேள்வி சூஸ் பண்ணணும். உங்கள் அப்பா அம்மா வந்து எங்கே மீட் பண்ணாங்க, எங்கே பார்த்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் அதுக்கும் நான் சென்னையே சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஊரை கேட்டால் சென்னை, பெட் நேம் அந்த மாதிரி எதுனா கேட்டாங்கன்னா சுப்பிரமணி. இதுதான் வந்து நான் வழக்கமாக போடுறது, அதனால் அதையே போட்டுக்கிட்டேன். அவங்க கொடுக்குற எல்லா இதையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து குரோட்டானா, அந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட், அதையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹாய்னு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான், வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் வழக்கம் போல். எனக்கு மெயினாக வந்து என்ன ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா, லாஸ்ட் தடவை நான் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மவுஸ் வந்து நம்மளுக்கு க்ராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருந்ததுனால தான் அது வந்து இந்த மாதிரி ஆகிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து ஓஎஸ் போட்டாச்சு, புது பிசி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.